yet another special guest, the guest of honor, Sister Hairul Tabshira. She holds a master degree in commerce. Sister is a dynamic individual with a passion for both personal and professional growth. Being a mother of 2 children, she is a successful business investor, a marathon runner, a fitness enthusiast, and a casual trekker. Alhamdulillah. Recently, she completed 10 kilometers run in 1.15 minutes. Alhamdulillah, and getting prepared for half marathon run in which 21 kilometers. We wish you all the success, sister. We are very glad to have you as our guest. Alhamdulillah. I may now request our honorary correspondent, Brother Muhammad Sulaiman, to felicitate our guest of honor. I may now request esteemed guest of honor, Sister Hairul Tabshira, to address the gathering on this occasion. Sir, Sulaiman sir, principal ma'am, teachers, parents, and the most humble chief guest today, Indra ma'am. She is my professor in my college and I'm a proud student of her. So, Rabbi Shrah li Sadri wa Yassir li, Amri, Wahlul Uqdatam, min Lisani, Yafqahu Qawli. Rabbi zidni ilma, Rabbi Yassir walat wasir wa tammim bil khair. Ya Fattah, Ya Fattah, Ya Fattah. நான் வந்து ரொம்ப நேரம் எனக்கு பேச தெரியாது. நான் வந்து ஒரு வெல் ட்ரெயின் ஸ்பீக்கர் கிடையாது. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் மைக் முன்னாடியே வரேன். ஏதாவது தவறாக பேசிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க, இப்போவே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு போயிடுறேன். லைக் நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினச்சி கூட பார்க்கல நான் இங்கே வந்து நின்று பேச முடியுது. ஏன்னா இதை விட ஒரு 28 கிலோ நான் அதிகமாக இருந்தேன். இந்த 1.5 இயர்ஸில் எங்கள் அக்கா ஒருத்தவங்க மவுத் ஆயிட்டாங்க. ஒபேசிட்டினால தான். அப்போ தான் எனக்கு அந்த பிரேக் த்ரூ கிடச்சிது. நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணுன்ட்டு இறங்கினது தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பேட்மிண்டன் போனேன், அப்புறம் ட்ரெக்கிங் ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ வீக்லி 3 டேஸ் நான் ட்ரெக்கிங் போக ஆரம்பித்தேன். மலை ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஏறும் போது திரும்ப இறங்குவேனா இல்லை இறந்துருவேனாங்களாம் யோசித்தேன். பட் ஃபஸ்ட் டைம் ஏறி இறங்கிட்டேன். இப்போ வந்து வாரத்துக்கு 3 தடவை போகிறேன். இது நான் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது உண்மையாவே நான் அங்கிருந்து என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். பயமா இருக்கு, வந்து எனக்கு கூப்பிட்டு போயிடுறீங்களா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னேன். ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லாஹ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான் லைஃப்ல. நம்மளை படைச்சதே அதுக்குதான், ஒரு பர்பஸ் இருக்கும் நம்ம லைஃப்ல. அதை அல்லாஹ் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் விஷயம். ஸோ அல்லாஹ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். ஸோ என்ன மாதிரி ஃபிட்டாக இருங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல வரல, பட் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது வந்து காலையில் எந்திரிச்சோடனே நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சிருவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஸோ என்னுடைய பொறுப்புகளை வந்து நான் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்பலை. என் வேலைகளை நான் கரெக்டாக பார்த்துடணும்னு நினைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே எது பண்ணுறோம் இல்லையோ தொழுகிட்டு குரான் ஓடுவேன். ஸ்டார்ட் யுவர் டே வித் குரான் அண்ட் எண்ட் யுவர் டே வித் குரான். இதுதான் என் லைஃப்பை பெருசாக மாற்றின விஷயம். இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் வந்து குரான் ஓடுவேன். நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் என் ஃபோன்லேயே வந்து நியூஸ் சூரா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஓதிட்டு டிரான்ஸ்லேஷனோடு ஓடுவேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண மொமெண்ட்டே அதுதான். எப்போ நான் டிரான்ஸ்லேஷனோட ஓத ஆரம்பிச்சேனோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாரும் வந்து இந்த துனியா வேற ஆக்கிரா வேறன்னு சொல்றீங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு துஆ சொல்லி கொடுத்திருக்கான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ஃபித் துன்யா ஹஸனா. இந்த உலகத்துக்கும் கேளுங்க நான் தருவேன், மறு உலகத்துக்கும் கேளுங்க நான் தருவேன், நல்லா சொல்லியிருக்கான். ஸோ எப்பயுமே வந்து துஆ கேட்கும் போது நிறைய கேளுங்க. அல்லாஹ்வை தவிர வேற யார்ட்டையும் நம்ம கேட்க மாட்டோம். நான் வந்து மேரத்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடும் போது பயந்தேன். செகண்ட் டைம் ஓடும் போது ரொம்ப பயந்தேன். 4th டைம் தான் வந்து நிறைய தொழுது, எப்பவுமே தொழுதுட்டு தான் போவேன். தொழுது துவா கேட்டுட்டு போனேன். என்னால் இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து எனக்கு ரொம்ப உதவி செஞ்சான். அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட், ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட். அப்புறம் எங்கள் அத்தா, என் பிரதர்ஸ் எல்லாருமே செம்ம சப்போர்ட் பண்ணாங்க.
வீட்டில் வந்து ஆண்களோட சப்போர்ட் இல்லாமல் பெண்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆண்கள் எல்லாம் பெண்கள் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் பெண்கள் வந்து நேரம் இல்லை அதை மட்டும் சொல்லாதீங்க. நான்லாம் 4:45 எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் மற்ற வேலைகள் பண்ணுவேன். இப்போ வந்து ஜிம் போறேன், வெயிட் லிஃப்ட் பண்றேன். அடுத்த வாட்டி இன்ஷால்லா 21 கிலோமீட்டர்ஸ் போகணுன்ற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண ஆள் கிடையாது, ஒரு கோச் கிடையாது. நானா தனியா தான் எல்லாமே பண்றேன். ஆனா எப்பயுமே தீனையும் விட்டுறாதீங்க, தீனையும் பாருங்க, துனியாவையும் பாருங்க. பிள்ளைங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில. என் பசங்க டென்னிஸ் போறாங்க, ஒரு பிள்ளைங்களும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து விடுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல விடுங்க. அவங்க இன்ஷால்லா கண்டிப்பா பெரிய ஆளா வருவாங்க. நிறைய மோட்டிவேஷன் பண்ணுங்க, நிறைய துவா கேளுங்க. எது பண்றீங்களோ அதுல வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் நடுவுல டயர்டானா, பட் வந்து விட்டுறாதீங்க, எதையுமே விட்டுறாதீங்க. கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா இன்ஷால்லா கண்டிப்பா அல்லாஹ் வந்து வெற்றியை கொடுப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ஷால்லா துவா செய்யுங்க. நான் இந்த வருஷம் எப்படியாவது வெயிட் லிஃப்ட் பண்ணணும், 21 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஹிமாலயாஸ் மந்த் போட்டிருக்கேன், ஹிமாலயாஸ் ஏறணும்ட்டு. இன்ஷால்லா நல்லபடியா முடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Inshallah, ma'am. Jazakallah khair, ma'am, for such an inspiring address and for your valuable presence.